வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியலான ஒரு க்ரோத் வந்து வேணும். எனக்கு வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாது, எந்த ஒரு சாஃப்ட்வேர் பற்றின எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, சாஃப்ட்வேர் பற்றின எந்த ஒரு அவேர்னஸும் எனக்கு வந்து கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பொனென்ஷியலான க்ரோத் வந்து உங்களோட லேர்னிங்கில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என் பேர் பாலாஜி துரைசாமி. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற எல்லா டெக், சாஃப்ட்வேர், இந்த இன்டர்வியூஸ் பற்றின எல்லா வீடியோஸும் உங்கள் டிவைஸ்க்கு ஒரு அப்டேட்டாக வந்து சேரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கோட்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது சாதாரண ஒரு அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணி பார்க்குறீங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே விஷயத்த நீங்கள் ஒரு கால்குலேட்டராக மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேம் அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான், ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து பார்க்க வேண்டி வரும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களோட கோடை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்றத பற்றியும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா எல்லா ஓப்பன் சோர்ஸ் கோடுமே வந்து GitHub அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா GitLab அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ எல்லா பிக் கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள் அந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை வந்து GitHub அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலிமா மக்கள் எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அது பெரிய ப்ராஜெக்டாக இல்லாத பட்சத்திலும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறது மூலயமா அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்திலும் கூட அந்த கோடு வந்து எப்படி போட்டிருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தவங்க பண்ணி வச்சிருக்கிற ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா? செகண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்தோட கண்டினியூவேஷன் மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிளைண்ட் சைட் அப்படின்னு சொன்னாலே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னு சொன்னேன் இல்லையா? மாதிரி மூணுலையுமே, அதாவது கிளைண்ட்டு, பேக் அண்ட் டேட்டா பேஸ் மூணுலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு டெவலப்பருக்கும் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குளோபலாக ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒவ்வொரு டெவலப்பரும் வந்து அவங்களோட நாலேஜை வந்து அந்த இடத்துல தான் வந்து அவங்களோட யூனிக்னஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து கால் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஒரு தனியாக ஒரு ஃபைலில் போட்டு இன்வோக் பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து ஒரு கோடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த பர்டிகுலராக ஒவ்வொரு யூனிக்னஸை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களோட யூனிக் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி வரும். ஓகேவா? இது வந்து செகண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க ஒவ்வொரு டெவலப்பருடைய யூனிக்னஸை வந்து அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நெட்வொர்க்கிங். அதாவது நீங்கள் ஒரு டொமைனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கெரியரையோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற போது அதில் வந்து யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன நாலேஜ். இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கிற சமயத்தில் நம்ம எல்லாரோடையுமே எங்கிருந்து வேணாலும் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய டொமைனுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கங்கிற அவேர்னஸ் வந்து வரும். அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியெல்லாம் நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி தான். ஸோ நெட்வொர்க் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில், அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து டெப்த்தாக இறங்க போகிறீங்க அப்படின்ற போது நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்பொனென்ஷியலான க்ரோத்தை வந்து பிகினருக்கே வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேவா? நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, இப்போ ரொம்ப சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு டூ ஆப் அந்த மாதிரி, அப்படி இல்லைனா ஒரு கேம், சின்ன கேம், ஒரு போர்ட் கேம் அந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும் அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக வைங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் GitHubே சொன்னேன் இல்லையா? GitHubல வந்து நிறைய கோடு வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். அதாவது டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கோடும் அதில் இருக்கும்போது அதன் மூலியமாக வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பொனென்ஷியலான க்ரோத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு ப்ரொஃபைலே வந்து கிரியேட் பண்ணும். உங்களோட போர்ட்ஃபோலியோவாகவே அந்த GitHub ப்ரொஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்களுடைய கெரியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களோட ஒர்க் என்ன எப்படின்றத பற்றி. ஓகேவா? இது வந்து நாலாவது முக்கியமான விஷயம். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்கில்லு வந்து உங்களுக்கு இருக்குனாலும் சரி, அது இண்டஸ்ட்ரியில் இப்போ எப்படி இருக்குது, அதோட அப்டேஷன் என்ன, அதுக்கான கம்யூனிட்டி வந்து எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு.
ஸோ இதை பற்றின நாலேஜ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டிங்கன்னா ரியாக்ட், வியூ அப்படின்ற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் யூஐக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதோட கம்யூனிட்டி க்ரோத் வந்து ரொம்பவே வேஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப பெருசாக இருக்குது. தொடர்ந்து ஃபியூச்சர்லேயும் அது வந்து நல்லா க்ரோவாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரியாக்ட் தெரியும் பட்சத்தில், ஆல்ரெடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ரியாக்ட் தெரியும் பட்சத்தில் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். உங்களுடைய க்ரோத்துக்கும் சரி, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கில்ஸோட சேர்த்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பிகினர் க்ரோத் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டொமைனை பொறுத்து ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக வளரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா? வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் டிவைஸ்க்கு ஒரு அப்டேஷனாக வந்து சேரும். ஓகேவா? நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை